மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கும்போது அப்போ அவங்க வந்து வள்ளி வராங்க. என்ன வீரா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இந்த மாறனை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குது, அவனை எப்படியாவது இந்த கடையை விட்டு காலி பண்ண வைக்கணும்னு சொன்னால் அதுக்கும் அவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வள்ளி வந்து நினைக்கிறாங்க, அங்கே பாரு வீரா, உண்மையை சொல்ல பண்ணாக்கி நீ கோவப்படாத, ஆனால் மாறன் மேலே எந்த தப்புமே இருக்காது, மாறன் வந்து எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, என்ன வள்ளியம்மா அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான், மாறன் நான் வளர்த்தவளாகும், அவனை பற்றி எனக்கு தெரியாத என்ன அப்படிங்கும்போது உடனே வள்ளி வந்து இப்படி சொல்கிறத பார்த்துட்டு வீராவுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்க வள்ளியம்மா, நீங்கள் வேணால் வந்து மாறனை நீங்கள் வளர்த்தனால நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாம், ஆனால் எங்கள் அக்காவோட இந்த நிலைமைக்கு இவன் தானே காரணம். அவன் சின்ன வயசில் அவங்க அம்மாவை இழந்த மாதிரிக்கு தானே இன்றைக்கி கனி வந்து அவங்க அம்மா இல்லாமல் இருக்கிறா. ராகவ மாமாவோட நிலைமையை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருக்காருன்னு, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. இந்த குடும்பம் எப்படி இருந்தது, நம்ம வந்து ஒரு நிலைமையில் வந்து அந்த விஜயால் கஷ்டப்பட்டோம், அப்படி கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பம் பிரியாமல் நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படியே இருக்கிறோம், அவனால் தானே இது எல்லாமே நடந்துச்சுது. ராமச்சந்திரன் மாமா நிலைமையை பார்த்தீங்களா, அவர் யாருக்கிட்டேயும் நல்லா பேசி எத்தனை வருஷம் ஆகுது, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான், ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த நிலைமைக்கு மாறன் காரணமாக இருக்க முடியாது, அவன் ஏதோ ஒரு உண்மையை அவன் மறைச்சிருக்கிறான் அப்படிங்கும்போது, எங்கள் பாருங்க வள்ளியம்மா, நீங்கள் மாறனுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவனை கூடிய சீக்கிரமே இந்த கடையை விட்டு நான் காலி பண்ண வைக்கிறேன் இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அங்கே வள்ளியை தான் காட்டுறாங்க. அப்போ மாறன்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, மாறா, நாளுக்கு நாள் வீராவோட கோபம் கூடுதலாக தான் ஆகிட்டு போகுது, உன்னை எப்படியாவது இந்த கடையை விட்டு காலி பண்ண வைக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து மாறன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு வள்ளியம்மா, அவன் என்னதான் நினச்சாலும் சரி தான், அதெல்லாம் வந்து அவன் மனசில் நான் இருக்க தான் செய்கிறேன், ஆனால் அது என்ன அவள் வெளிக்காட்டாமல் இருக்கிற அப்படிங்கும்போது, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த குடும்பத்தோட நிலைமைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு அவன் மனசில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறா, அதனால தான் அந்த கோபம் தான் அது வெளிப்படுது, உன் மேலே அந்த அளவுக்கு அவள் கோபத்தில் இருக்கிறாடா, இதெல்லாம் நீ எத்தனை நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க வள்ளியம்மா, நீ இதெல்லாம் பற்றி நினச்சிட்டு இருக்காத, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், எப்படி இந்த குடும்பம் இருந்தது இன்றைக்கி அப்படியே இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து பழசெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க, வள்ளியத்தை நீ கவலைப்படாத, நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வள்ளியும் சோகத்தோடய போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்போ தான் ஒன்று சேர போகிறாங்களோ தெரியல, அதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னா அதுவும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு வீராவை பார்க்கறதுக்காக போகவும், அப்போ எதுக்குன்னா நம்ம இப்போ அண்ணியை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது, இந்த கடையை காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்களா, அதுக்கு நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்க வேண்டாமா, அதுக்காக தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா வீராவை பார்க்கறதுக்காக அவங்க மாறனும் அவங்க ஃப்ரெண்டும் போகிறாங்க. உடனே இங்கே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பேரை சொல்லுங்கள் என்னை உள்ளே விடுவாங்க அப்படின்னு மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா வீரா கிட்ட இந்த விஷயத்தை வந்து அவங்க டிரைவர் சொல்லும் போது அவங்களெல்லாம் உள்ளே விடாதீங்க அப்படின்னு வீரா சொல்லவும், அடுத்தது மாறன் கிட்ட வந்து அவங்க வீராவோட டிரைவர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு உங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, என்னன்னா நம்மளாம் இப்படியே பழகிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் பார்த்தோன்னா அவங்க பாட்டுக்கு வீரா பார்க்கறதுக்காக உள்ளே போகவும், ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீரா வந்து மாறனை பார்த்ததுமே அப்படியே எரிச்சலடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னை தான் நான் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, நீ எதுக்காக உள்ளே வந்தா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது, என்னங்க இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது, என்ன மேடம் நான் உங்ககிட்ட ஒரு வேலையாக வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து அதாவது பொதுஜனங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக தானே இந்த வேலையிலே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்கள் வந்து உதவி பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது, பொதுஜனங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறேன், ஆனால் அதில் வந்து லிஸ்ட்டில் நீ ஆளே கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது, எங்கள் பாருங்கள் மேடம் எனக்கு இந்த மாதிரிக்கு வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் வேணும், நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா போகிற அப்படிங்கும்போது, எங்கள் பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு, அதுக்கு பிறகு நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே நான் திரும்பவும் உன்னை உள்ளே அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ மாறன் வந்து, என்ன மேடம் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுது, நீங்கள் தயவுசெய்து இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது அப்போ பார்த்தோம்னா மாறன் வந்து இப்படி பேசுகிறத பார்த்துட்டு வீரா வந்து முத்தண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க டிரைவரை கூப்பிடவும் அவங்களும் வராங்க. இவனை ஒழுங்கு மரியாதையை நீங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே அவரும் பார்த்தோம்னா, தம்பி இங்கே வந்துரு தம்பி, நீ தயவுசெய்து வந்துரு தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாறனோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகவும், அப்போ மாறனோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, ஆமாண்ணா நம்ம இங்கேருந்து போயிடலாம், அண்ணி ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, வாங்கண்ணா இதோட நம்ம இங்கேருந்து
வந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு மாறன் அழைச்சிட்டு அவங்க வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னன்னா அண்ணி இந்த அளவுக்கு கோவமா இருக்கிறாங்க, அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, நீங்க என்னதான் செஞ்சீங்க, நீங்க உண்மையை சொல்ல போனாக்கி நீங்க அண்ணியோட எவ்வளவு டூயட்டா எவ்வளவு சந்தோஷமா ரொமான்ஸோட இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அண்ணி உங்க மேல இந்த அளவுக்கு கோவமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்னதான் காரணம், நானும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், ஆனா நீங்க அதெல்லாம் சொன்னதே கிடையாது. இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கும்போது, நீ சும்மா இருடா, அவன் நீ கோவப்பட்டு தானே பாக்குற, அந்த கோவத்துல கூட அவ எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா, அதை நான் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, போங்க இதுலயும் ரொமான்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அப்ப மாறன் பார்த்தோம்னா அவங்க பழசை வந்து நினைச்சு பாக்குறாங்க. இங்க பாரு வீரா, நீ வந்து நான் தான் இந்த தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ எவ்வளவு இந்த அளவுக்கு கோவமா இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த உண்மையிலேயே அந்த தப்பை பண்ணினது யாருன்னு மட்டும் நீ தெரிஞ்சுட்டா கண்டிப்பா வந்து நீ தாங்கிக்கிட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தோம்னா அவங்க கண்மணியோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனக்குள்ளேயே அவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த காரணத்தை சொன்னா வீரா வந்து தாங்கிக்கிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை அவங்க ஏத்துக்கிட்டு தான் அவங்க உள்ள போறாங்க. ஆனா உண்மையிலேயே கண்மணி கதை முடிஞ்சதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா மாறனா இருக்க முடியாது. ஆனா அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒருத்தரால் தான் வந்து கண்மணியோட கதை முடிஞ்சிருக்குது. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் அந்த பழியை சுமந்துக்கிட்டு வந்து மாறன் வந்து உள்ள போறாங்க. அவங்க யாரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அநேகமா ராகவ் தான் வந்து இந்த மாதிரிக்கு கண்மணியோட கதையை முடிச்சிருக்கணும். அவங்க பார்த்தோம்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்து இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து கண்மணியோட கதை முடிஞ்சதுக்கு அநேகமாக ராகவ தான் காரணமாக இருக்கும். ராகவ தான் காரணம்னு சொன்னாக்கி கண்டிப்பாக வந்து வீராவால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பழியை வந்து மாறன் ஏற்றுக்கிட்டுதாங்களா. ஆனால் உண்மையிலேயே ராகவ் வந்து இந்த மாதிரிக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாறன் மேலே தான் அவங்க கோவப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்க முடியும், ராகவ் வந்து தவறுதலாக இந்த மாதிரிக்கு கண்மணியோட கதையை வந்து அவங்க முடிச்சிருக்கலாம். அப்படி முடிச்சிருந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு அந்த பழசெல்லாம் வந்து அவங்களுக்கு மறந்து போச்சுதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதை ஒன்றும் வந்து நம்மளுக்கு காட்டாமல் தான் இருக்கிறாங்க. அப்படி மாறன் வந்து இந்த கதையை என்ன மாதிரிக்கு மறைச்சு வச்சிருக்கிறாங்க, கண்மணியோட நிலைமைக்கு உண்மையிலேயே யார் தான் காரணமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு வரக்கூடிய எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.